ஹாய் டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் ஃபேரி. அண்ட் எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமன் குக்குக்கான ஒரு ஒன் ஷாட். அண்ட் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு இன்றைக்கி பர்த்டே, ப்ளீஸ் விஷ் பண்ணிவிடுங்கடா. கத்திஜா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் நீங்கள் இந்த இயர் உங்களோட பர்த்டேவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்கடா. வாங்கடா, நம்ம இப்போ ஸ்டோரி உள்ளே போகலாம். இப்போ எடுத்தது ஒரு ப்ளே கிரவுண்ட் தான் காட்டிகிட்ருக்காங்க. அங்கே 2 கேங் ஆப்போசிட்டில் செம்மையாக ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட்பால் தான். அவங்க பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சகச்சங்க இல்லைன்ற மாதிரி ஸ்வெட்டிங்காக அவ்வளோ ஹாட்டாக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி இருக்கிற அந்த கிரவுண்டில் அந்த வேடிக்கை பார்க்குற எல்லா கேர்ள்ஸ், மோஸ்ட்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் பிளாக் கலர் ஜெர்சி அண்ட் இன்னொருத்தர் ஒயிட் கலர் ஜெர்சி. நம்ம பிளாக் கலர் ஜெர்சி போட்டுட்ருக்கவர் நம்ம ஜேகே அண்ட் ஒயிட் கலர் ஜெர்சி போட்டுட்ருக்குது நம்மளுடைய டேயாங். இவங்க 2 பேருமே அந்த காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற சீனியர்ஸ் தான். ஸோ அவங்க 2 பேருமே ஃபுட்பாலில் ஈக்குவல் டீம் தான். அண்ட் 2 பேரும் எப்போவுமே ட்ரா இல்லைன்னா ஒன் டைம் ஜிகே டீம் வின் பண்ணுச்சுன்னா செகண்ட் டைம் நம்ம டேயாங் டீம் வின் பண்ணோம். அந்த மாதிரி மாறி மாறி ஆக மட்டும் அவங்களோட ஸ்கோர்ஸ்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போவுமே இவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி கேங் வார் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் மீட் பண்ணாங்கன்னா எப்போவுமே அங்கே ஒரு மாதிரி கலவரம் நடக்காமல் இருக்காது. இவங்க 2 பேரும் ஒத்தே போக மாட்டாங்க. அண்ட் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க 2 பேருமே ட்வின் பிரதர்ஸ் தான். இவங்க ட்வின் பிரதர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வேறு. அவங்க வீட்டில் எப்போவுமே இவங்க வீட்டில் அந்த சண்டை போட்டு எப்போவுமே எல்லாத்துக்கும் திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சண்டை போட்டு இப்போ காலேஜில் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒருத்தர் கொஞ்சம் சாஃப்ட், இன்னொருத்தர் ரொம்ப ரூட், அந்த மாதிரி கேரக்டர். நம்ம டேயாங் கொஞ்சம் சாஃப்ட், நம்ம ஜேகே கொஞ்சம் ரூட். அதனால 2 பேரோட கேரக்டர் மோஸ்ட்லி மேட்ச் ஆகாது, அட்டாச் ஆகாது. 2 பேரும் எதுக்காகவும் ஒன்று சேர்ந்ததே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா ஒன்று சேர்ந்து பண்ணுறதுனா இப்போ அவங்க ப்ளே பண்ணுற அந்த ப்ளே கிரவுண்டில் இருக்க ஃபுட்பால் கேம் தான். பிகாஸ் அவங்க டேடிக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். அது அவர் எப்போவுமே சின்ன வயசுலேயே இவங்களை அந்த மேட்ச் பக்கம்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால அவங்க 2 பேர் கோச்சிங் போயிருப்பாங்க. பட் ஒரு சேம் பிளேஸில் விட்டதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்ட்டு அவங்க ஃபேமிலி டேடி என்ன செஞ்சுருப்பாங்க, 2 பேரையும் வேறு கோச்சிங் சென்டரில் விட்டுருப்பாங்க. அண்ட் 2 பேரும் சேம் ஸ்கூல் சேம் காலேஜ் அந்த மாதிரி தான் சேர்த்து விட்டுருப்பாங்க. பிகாஸ் நம்ம ஜேகே நம்ம ஜேகே டேயாங்கோட ஒரு 3 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க. ஸோ இவங்க நம்ம டேயாங் அதான் தம்பி, நம்ம ஜேகே அண்ணா, அந்த மாதிரிக்கு தான். ஆனால் அவங்க 2 பேரும் அந்த மாதிரிலாம் பழகிக்க மாட்டாங்க. வாடா போடா அவங்களோட நேம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம அந்த மேட்ச் தான் இது பயங்கரமாக விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது இந்த சைடில் இந்த வாட்டி நம்ம டேயாங் கேங் தான் வின் பண்ணுது. நம்ம ஜேகே ஒரு மாதிரி அவரை அந்த ஃபுட்பாலை கால்லையே கிரவுண்ட்லேயே கிக் பண்ணுறாங்க. அது கிக் பண்ணும்போது அந்த பால் ஒரு மாதிரி அவர் அதான் ஒரு மாதிரி டென்ஷனில் அது ரூடாக பயங்கரமாக ஃபோர்ஸாக உதச்சிருப்பார். ஸோ அந்த சைடில் போயிட்டுருக்க ஒரு பர்சன் மேலே அது பட்டுடுது அந்த ஃபுட்பால். அது போய் பட்ட ஸ்பீடில் அந்த பர்சன் அப்படியே அந்த ஃபுட்பால் அவரோட ஸ்டமக்லேயே படவே ஒரு மாதிரி அவர் அப்படியே கீழே விழுந்துட்டு அவர் ஸ்டமக்கை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு விழுந்துடுறாங்க. இப்போது இந்த சைடு ஜேகே தான் பார்த்துட்டு அவர் அச்சிச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு அதை பார்த்த நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி, ஜோ என்ன வேலை பண்ண இந்த பையன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே முடிச்சுட்டு ஓடுறாங்க. போய் பார்க்குறாங்க, கீழே ஒரு பர்சன் விழுந்து கிடக்குறாங்க.
பார்த்தா ஒரு மாதிரி அவர் வயிற்று பிடிச்சிட்டு படுத்துட்ருக்காங்க, ஒரு மாதிரி க்ரை பண்ணிவிட்டு. அப்போது அவர் கிடக்கிடன்ட்டு நம்ம டே தான் போய் அந்த பர்சனை எழுப்புறாங்க. எழுப்புனா அவர் வந்து லைட்டாக அவரோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி பிளர் ஆகுது. அவர் வந்து கண்ணை கசக்கிட்டே முழிக்கிறாங்க. முழிச்சு அப்படியே நம்ம டயாங்கும் அந்த பர்சனை வந்து ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. பார்க்கும்போது அவரோட ஐஸ்லலாம் அவ்வளோ டியர்ஸ். அவர் வந்து அந்த ஹேண்டை வந்து அவரோட ஸ்டமக்கில் வச்சுட்டு துடிக்கிறாங்க. இப்போது நம்ம டயாங் தான், ஏ ஓகே தானே, நீ என்னாச்சு ரொம்ப பெயினாக இருக்கா, பயங்கரமாக அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அவர் வந்து அப்படி சொல்லி அப்படியே அவர் வந்து நம்ம டே மேலே விழுந்துடுறாரு. டே என்ன பண்ணுறாங்க, அப்படியே நம்ம டே தான் அந்த பர்சனை ஒரு மாதிரி பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க மெடிக்கல் ரூமுக்கு. என்னாச்சு எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா நம்மளோட ஜிமின், ஆமாம் அது அந்த பர்சன் பால் பட்டு விழுந்த பர்சன் வந்து நம்ம ஜிமின் தான். அவர் வந்து ஒரு மாதிரி நம்ம ஹெட்டு வந்து ஒரு மாதிரி இதுவாகும்ல, அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்துலேயே டே மேலே வந்து வரவே ஜிகே அந்த பர்சனை பார்த்துடுறாங்க. அவர் தானே வந்து கிக் பண்ணதில் ஒரு மயக்கமாக இருந்திருப்பார். ஜேகேக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. பட் அது டயாங் தூக்கிட்டு போகிறது அவர் கொஞ்சம் லைட்டாக ஈகோ பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அவரும் வந்து நம்ம டயாங்க்கு பின்னாடியே போகிறாங்க. இப்போது டயாங் தான் ஜேகேவை பார்க்கல. அவர் பாட்டுக்கு மெடிக்கல் ரூமில் போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது இந்த சைடு அந்த சைடில் இருக்க நர்ஸ் தான், என்னப்பா எப்படியா வச்சுருப்பீங்க பாருங்கள், எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு, ஏற்கனவே இவன் பார்க்க கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், நான் ப்ளே பண்ணுறதில்ல, ப்ளே கிரவுண்டில் விளையாடும்போது பார்த்து விளையாட மாட்டிங்களா, இதோட இவன் வந்து 5வது ஆள், நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கடா, நான் தான் உங்களை பிரின்ஸிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோம், இது தான் லாஸ்ட் உங்களுக்கு அப்படின்றாங்க. இப்போ டயாங் வந்து சாரி மேம், இந்த மாதிரி நாங்கள் விளையாடும்போது குறுக்கில் வந்துட்டேன், அதனால தான் அடிபட்டுருச்சு, நாங்கள் வேணும்னு எதுவும் பண்ணலை, நீங்கள் அது மாதிரிலாம் பேசாதீங்க ப்ளீஸ், அவனுக்கு என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹம்பிளாக சொல்கிறாரு. அது அவங்களும் சரி இதான் லாஸ்ட் வார்னிங்கிறாங்க. ஓகே இனிமேல் நடக்காது இந்த மாதிரி, ஃபர்ஸ்ட் இந்த பர்சனை பாருங்கள், அந்த பையன் பாருங்கள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக இருக்கான், என்னாச்சு அவனுக்கு, ஓகே தானே அவன் அப்படின்றாங்க. இப்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவருக்கு எழுப்புறாங்க. இப்போது எந்திரிச்சு பார்க்குறாங்க, லைட்டாக ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, அவரோட ஸ்டொமக்கில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அந்த ஃபோர்ஸில், அதனால தான் பயங்கரமாக அந்த ஃபுட்பால் பட்டதும் அவருக்கு பெயின் பயங்கரமாக இருந்திருக்கவே, அது சமாளிக்க முடியாமல் அவர் அன்கான்ஷியஸ் போயிருப்பார் அப்படின்றாங்க. ஓகே இப்போ இவர் ஐ ஓப்பன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், இன்னும் 1 ஹவரில் முடிச்சிருவான் பாரு அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க இங்கே நடக்கிறதுலாம். நம்ம டே வந்து ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவர் பெட்டில் உட்காந்து. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து, நீ வாடா நம்மளுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சுல, அதான் கூப்பிட்டு வந்து அவனை சேர்த்துட்டல, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, உன் அண்ணன் பண்ண வேலைக்கு நீ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. என்னடா இப்படி பேசுகிற, அவன் ஒரு பையன் தானே, நான் ஒரு மனுஷன் இல்லையா, அவனுக்கும் அடிபட்டுருக்கு, நம்ம அப்படி விட்டுற முடியுமா, ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும்டா, அவன் முடிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட சாரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க. நீ ஏன்டா சாரி சொல்லணும், நீ எந்த தப்பும் பண்ணல அப்படின்றாங்க. இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் பார்க்க புது பையனாக இருக்கான், நம்ம காலேஜாக தான், நம்ம ஃபஸ்ட் இயர் கிளாஸ் பையனாக தான் இருப்பான், நான் பேசிட்டு வரேன், நீங்கள் போங்கன்றாங்க. சரி ஓகேடான்னு இப்போ வெளியே ஜேகே மறைச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும், அவங்களும் ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போது ஜேகே உள்ளே வரான். அப்போது நம்ம டயாங் தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஜேகே அங்கே வந்திருக்கு. நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ அப்படின்றாரு. அப்போது நம்ம ஜேகே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது ரூடா, நான் ஒன்றும் நம்மளை மாதிரி ஒரு பையன் தானே, நான் எதுவே ஒரு பொண்ணுக்கு பட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை ஆயிருந்திருக்கும் தெரியுமா, இப்போ எந்திரிச்சு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில, பாரு எப்படி இருக்கா அந்த பையன், ஏற்கனவே அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் ப்ராப்ளம் வரும், உனக்கு புரியவே மாட்டேங்குது ஜேகே, நம்ம கேமாகவே பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க.
இப்போ அந்த நர்ஸ் வந்து இங்கே யாரும் வந்து சண்டைலாம் போடுக்கூடாது, பேஷண்ட் தூங்கிட்டு இருக்காங்களே, ஸோ 2 பேரும் எதாக இருந்தாலும் வெளியே போய் பேசுங்க அப்படின்றாங்க. ஓகேன்னு இப்போ 2 பேரும் வெளியே போய் பேசிட்டு இந்த மாதிரி மறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க ஆப்போசிட்டில். இப்போ அந்த உள்ள அடிபட்டு படுத்திருந்த அந்த பர்சனுக்கு லைட்டாக கான்ஷியஸ் வருது. அவர் முழிக்கும்போது அந்த தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அந்த பையன் முழிச்சிட்டான், போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்க்க ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேர் ஆப்போசிட்டில். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. ஒரு மாதிரி அவரோட ஐஸில் அப்படி ஒரு மாதிரி பயம் கலந்துருக்கு. அதை பார்க்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இப்போது நம்ம ஜேகே தான் டேவே பார்க்குறாங்க. டேயில் ஜிமின் பக்கத்தில் போயிட்டு ஹே ஐம் சாரி, நான் தெரியாமல் பட்டுருச்சு, நாங்கள் பால் விளையாடும்போது உதைக்கும்போது வந்து பட்டுருச்சு, நீ ஓகே தானே, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்றாங்க. அப்போது நம்ம ஜிம்மின் தான் அது வந்து நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் கொஞ்சம் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவரோட ஸ்டொமக்கில் இருக்க அந்த கிளாத் வந்து ஓப்பன் பண்ணி பெயினில் பார்க்குறாங்க. அவரோட அந்த ஸ்டொமக் சைடு ஃபுல்லாமே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அது பார்க்கவே ஜேகேக்கு டேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் டே வந்து அவர்கிட்ட சாரின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த ஐஸ் பேக் வச்சு அவருக்கு அந்த இடத்துலலாம் வந்து ரப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கூஸ்து, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் ஓகே தான், தேங்க்யூ சீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அதான் என்ன சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே அண்ட் ஜேகே வந்து ஒரு பர்சனை வந்து கேர் பண்ணுறாங்கன்னா அது நம்ம ஜிம்மின் தான். பிகாஸ் வந்து நம்ம டேயாங் வந்து ஹம்பிள் தான், பட் டேயாங் யார்கிட்ட ஹம்பிளாக இருந்தாலும் ஜேகேக்கு பிடிக்காது. ஜேகே வந்து கொஞ்சம் ரூடான்றதால யார்கிட்டையும் ஹம்பிளாக நடந்துக்கவே மாட்டார். நான் எப்போவுமே புலி பண்ணிகிட்டே இருப்பார். இந்த டைம் தான் நம்ம ஜிம்மினை பார்த்து தான் அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக டே கூட நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டே இருக்காங்க முறைக்கிற மாதிரி. இப்போ ஜிம்மின் ரொம்ப பயப்படுறாங்க நம்ம ஜேகேவை பார்த்து. நம்ம டேயாங்கில் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனை முறைச்சிட்ருக்க, பண்ணது தான் நீ தான், நான் அவனுக்கு சாரி சொல்லிகிட்ருக்கேன், ஒரு வார்த்தை நீ அவனுக்கு சாரி கேட்டேன்னா குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜேகே தான் ரொம்ப கூல்டு, நான்லாம் சாரி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஃபுட்பால் விளையாடுற கிரவுண்ட் பக்கம் அவன் எதுக்கு தேவையில்லாமல் க்ராஸ் ஆகுறான், நீ ஃபுட்பாலு ப்ளே கிரவுண்டில் நம்ம நெட்கிட்ட சேர்ந்து விளையாடலை, நீ தேவையில்லாத கிரவுண்டில் போகிறவங்க மேலெலாம் உதச்சிருக்கே பாலை, புரியுதா நீ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஜேகே இது அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகும், ஏற்கனவே நம்ம 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்பா நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் நம்மளை ஃபுட்பால் விளையாட விட மாட்டேன்னு சொல்லிகிட்ருக்காரு, நீ வேறு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வராத, புரியுதா, அவங்ககிட்ட சாரி கேளு அப்படின்றாங்க. நான்லாம் யாருக்கிட்டே சாரி கேட்க மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே அவர் போயிடுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. இப்போ நம்ம வீதான், நீ ஏதோ நினச்சிக்காத, அவன் என்னோட அண்ணன் தான், ப்ளீஸ் நீ அதுக்காக கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடாத, நான் இந்த மாதிரி நடந்ததுக்கு சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவரோட ஹேண்ட் பிடிச்சி சொல்கிறாங்க. நீ ஓகே தானே, ஏன் நீ வீக்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா, நீ சரியாயிட்டியா, உனக்கு பரவாயில்லையா, இல்லை நான் உன்னை கூப்பிட்டுட்டு போய் உன் வீட்டில் விடட்டுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் சொல்லு, நான் போயிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்றாங்க. இல்லை சீனியர், நீ என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, உன் ஃப்ரெண்ட் பேர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே ஒருத்தி படிச்சுட்ருக்கா, அவள் வந்து ஃபேரி அப்படின்றாங்க. ஓகே, நான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவங்க வந்து உன்னை டேக் கேர் பண்ணுவாங்க, அண்ட் நான் கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங்காக வந்து உன்னை பார்க்குறேன், சரியா, நீ எதுவும் நினச்சிக்காத, சாரி நான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே 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 இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்றாங்க. இது என் தப்பு தான், நான் ஏதோ அந்த சைடு என்னோடய திங்ஸ் ஒன்று காணாமல் போயிடுச்சின்ட்டு நான் அங்கே தேடிட்டு வந்தேன், அதனால தான் நான் கவனிக்கல பால் வரதை, என்னை மன்னிச்சிருங்க. உன் மேலே என்ன தப்பு இருக்குது, அவன் கொஞ்சம் இதுவாக இருந்துட்டான், அவனோட மைண்ட் செட்லேயே இல்லை, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு அவர்.
போயிட்டு அவரும் ஃபஸ்ட் இயரில் அவரோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே ஃபேரி யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள், நான் தான். நீங்கள் சீனியர்? நான் சீனியர் தான். இங்கே இந்த மாதிரி உங்களோட கூட படிக்கிற ஃப்ரெண்ட் ஜிமின். என்னாச்சு ஜிமின்க்கு? என்ன அவன் கிளாஸில் இல்லை, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு ஃபேரி ஒரு மாதிரி பதறாங்க. இல்லை ஹீஸ் ஓகே. அண்ட் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு. அவனை நாங்கள் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு மெடிக்கல் ரூமில் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் போய் அவரை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எதனா இருந்தால் ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணு, நான் செகண்ட் இயரில் இந்த கிளாஸ் ரூமில் இருப்பேன், என்னோடய நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேம் கிம் தயாங், என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே சீனியர், ரொம்ப அடிபட்டுருச்சா? இல்லை அவன் ஓகே தான், இப்போது போ அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுறாரு. இங்கே ஃபேரி தான் நம்ம ஜிமின் கிட்டே ஓடி வராங்க. ஜிமின் என்னடா ஆச்சு? அது ஓகே, ஏன்டா நீ அங்கே போன கிளாஸ் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நம்ம ஜிமின் கிட்டே உட்காந்துட்டு அப்படியே ஐஸில் ட்ராப்ஸாக வருது அவருக்கு. அழுதுட்ருக்காங்க. ஃபேரி, நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை, என்னோடய ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சின்னு தேடுறதுக்காண்டி போயிருந்தேன். அப்போது இந்த மாதிரி தெரியாமல் பால் பட்டுருச்சு, ஃபுட்பால் சைடு கிரவுண்ட் சைடில் போயிருந்தேன் அப்படின்றாங்க. சரி நீ ஓகே தானே அப்படின்றாங்க. நான் ஓகே தான், எனக்கு லைட்டாக தான் பெயின் இருக்குது. பரவாயில்ல ஃபேரி, நீ ஏதோ நினச்சிக்க, நீ இப்போ கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதானே? இல்லை சீனியர் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க உன்னை டேக் கேர் பண்ணுறதுக்கு, அதான் வந்தேன். நான் தேடிட்டே இருந்தேன், பீரியட்ஸ் முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே, வெளியே போன பையனை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக மாட்டேன், எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு சொல்லி அப்படியே பிடிச்சி கத்துறாங்க. ஃபேரி, நான் நல்லா தான் இருக்கேன், எப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது, லன்ச் பீரியட். ஸோ நம்ம ஃபேரியும் கிளாஸ்க்கு போல் சார்கிட்ட, அவங்களோட கிளாஸ் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிம்மினை டேக் கேர் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. அப்போது அவங்களும் இந்த மாதிரி நான் ஜிம்மினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறேன் சார்னு பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க மெடிக்கல் ரூமில் அவரோட டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ 2 பேரும் ஒரு மாதிரி ஜிம்மினை ஹேண்டு ஷோல்டரில் போட்ட மாதிரி ஃபேரி நடந்து வந்துட்டுருக்காங்க மெடிக்கல் ரூமுக்கு வெளியே. அப்போது அந்த சைடு போகிற நம்ம ஜேகே பார்த்துடுறாங்க. ஜிம்மின் நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி வைத்து பிடிச்சிட்டு கண்ண மூடி அப்படியே லைட்டாக அவரோட அந்த ஃபுட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, ஃபுட் ஸ்டெப்ஸை. ஃபேரியும் அவரோட ஹிப்பை பிடிச்சிட்டு ஒரு கையை அவரோட ஷோல்டரில் போட்டுட்டு, ஜிமின் ரொம்ப பெயினாக இருக்கா, நீ உட்காரியா, நான் யாரை வேணால் ஹெல்ப்க்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வராங்க. இப்போது பேக் சைடில் நம்மளோட ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடாக வராங்க. வந்து நம்ம ஜிமினை அப்படியே ப்ரைடல் சைடில் தூக்கிறாங்க. ஜிமின்க்கு ஒரு நிமிஷம் ஜர்க்காகிடுது, நம்ம ஃபேரிக்கும் ஒரு மாதிரி ஜர்க்காகிடுது. யார் இது? யார் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவர் ஹேண்டு அவரோட ஹிப் கிட்டே இருக்குல்ல, அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கின மாதிரி ஒரு ஹேண்ட் வந்து அவரோட ஹிப் கிட்டேயும் ஒரு ஹேண்ட் வந்து ஒரு லெக் கிட்டேயும் இருக்குது. இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறாங்க, பார்த்தா அது நம்ம ஜேகே தான். அப்படி இருக்காங்க பார்க்கவே, ஒரு மாதிரி பியர்சிங் அவரோட லிப்ஸில் அண்ட் அவரோட ஹேரில் வந்து ஒரு பிளாக் கலர் ஹேர் பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் லாங்கான ஹேரு. நான் அவரோட பட்டன்ஸ் ஒரு 2 பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவர் கையில் ஒரு ப்ராஸ்லெட்டு அண்ட் கழுத்தில் வந்து எப்படி தான்டா நம்ம ஜேகே ஜிம்மினை அவர் அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் அதான் பார்க்கிங்க்காக கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு கேரி பண்ணிவிட்டு. அப்போ ஜிம்மின்க்கு ஜேகேயோட கோல்டு ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஜிம்மினோட ஐஸ் பார்த்து ஜேகே ஒரு 2 செகண்ட் அப்படியே ஐ கான்டெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவர் பாட்டுக்கு கோல்டாக போயிட்டுருக்காரு. ஜிம்மின்க்கு இதை பார்க்கவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஜேகே இதெல்லாம் கவனிக்க தான் செய்கிறாங்க, ஆனால் அவர் இது கண்டுக்கல. அப்புறம் அப்படியே அவரோட பைக் கிட்ட கூப்பிட்டு வந்து அவரோட பைக்கில் உட்கார வச்சுட்டு அவரும் ஏறுறாங்க. இப்போது ஃபேரி தான் ஜேகே சொல்கிறாங்க, நீ ஜிம்மினுக்கு பேக் சைடில் உட்காந்துக்கோ, அவனுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஏறிக்கிறாங்க. இப்போது ஜேகே ஃப்ரெண்ட் அப்புறம் ஜிம்மின் வந்து செகண்ட், அதுக்கப்புறம் ஃபேரி தேர்ட், அது மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்படி போகும்போது ஜிம்மினுக்கு வந்து க்ரிப்புக்காக ஜேகேவோட ஷோல்டரை லைட்டாக பிடிக்கிறாங்க. பட் அவருக்கு வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் அவருக்கு பெயினாக இருக்கவே அப்படியே வந்து ஜேகேவோட ஹிப்பை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே அவரோட ஷோல்டர்லேயே படுத்து சாஞ்சிடுறாரு.
இப்போது ஜிம்மினை ஜேகே அவரோட வீட்டாண்ட ஃபேரியையும் ஜிம்மினையும் இறக்கிட்டு அவர் சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போது மறுநாள் காலேஜ் தாண்டா காட்டுறாங்க. ஒரு 4 days ஆச்சு. ஜிம்மின் வந்து காலேஜ்க்கு வரவே இல்லை. இந்த சைடில் நம்ம டயாங் தான் ஜிம்மினோட கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஃபேரிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட் என்னாச்சு, ஓகே தானா, காலேஜ் வரலையா, நல்லா இருக்கானா, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சீனியர், அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லீவ் போட்டிருக்கான், வந்துடுவான் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறாங்க. ஓ ஓகே வந்தானா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணு, நான் வந்து பார்க்குறேன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம டேங் சொல்லிவிட்டு அவர் கிளாஸ்க்கு போய்ட்றாரு. இந்த சைடு நம்ம ஜேகே எனி டைமும் கிரவுண்டில் தான் இருப்பாங்க. பட் அப்பப்போ வந்து தேடுறாங்க, ஜிம்மின் வரலன்னு தெரியுது. ஃபேரி தனியாக தான் போகிறாங்க. ஸோ ஃபேரி அன்றைக்கி ஈவினிங் வந்து போகும்போது அவர் அப்படியே ஜேகே வந்து நிறுத்துகிறாங்க. ஹே ஹலோ அப்படின்ட்டு. சொல்லுங்கள் சீனியர், அன்றைக்கி ட்ராப் பண்ண ஃப்ரெண்ட் வரலையா அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை சீனியர், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகலை, பெயினாக இருக்குன்னா, அதான் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், நான் நாளைக்கு வந்துடுவான். ஓ அப்படியா, சரி ஓகே தானே அவன் அப்படின்றாரு கோல்டா. ஃபேரியும் பயந்துட்டு ஓகே தான், அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரியும் போயிடுறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபேரி ஜிம்மின் எதுவும் மீட் பண்ணுறதுக்கு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜிம்மின் வந்து ஓகே தான், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து படுத்துட்ருக்காரு. இப்போது இன்றைக்கி அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹே ஜிம்மின் பரவாயில்லையா, அவனுக்கு நல்லா இருக்க முச்சி, க்யூர் ஆகிட்டல, நாளைக்கு காலேஜ் வந்துடுவேல, நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்கடா, சரி கொடு, நான் உன் நோட்ஸில் எல்லாம் காப்பி பண்ணி கொடுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஃபேரி அப்படி சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மின் தான் கேட்குறாங்க, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, 4 days நான் எல்லாம் ஜாலியாக இருக்கல நீ அப்படின்றாங்க. நீ இல்லைன்னா எனக்கு எவ்வளோ போர் அடிக்கும் உனக்கு தெரியும்ல, சரி உனக்கு நோட்ஸ் எடுக்கணுன்னு தான் நானே காலேஜ்க்கு போகிறேன், என்ன விருப்பி தட என்ன அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கடுப்பாகிற. அப்புறம் அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, உன்னை வந்து 2 சீனியரும் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. டேங் சீனியர் வந்து கிளாஸ் ரூமில் வந்து டெய்லி கேட்டாங்க உன்னை, இன்றைக்கி ஜேகே சீனியர் வந்து கிரவுண்டில் நான் வந்துட்டு இருந்தேன் ரிட்டர்னு கேட்டாங்க, என்ன ஓகே தானா அப்படி சொல்லிட்டு. இவங்க 2 பேர் ஒன்று கேர் பண்ணுறாங்க, உங்கள் 3 பேருக்குள்ளே சம்திங் எதுனா அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களால தான் அடிபட்டுச்சு, ஸோ அவங்களுக்கு லைட்டாக கில்ட் இருக்கும் போல இருக்குது, நான் போனதும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. சரி ஓகேடா, நீ வந்து நான் சொல்லு அப்படின்றாங்க. இப்போது அப்படியே வந்து மறாவது நாள் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அது மாதிரி காலேஜ்க்கு அவர் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ ஃப்ரண்ட்லேயே கிரவுண்ட்லேயே வந்து நம்ம ஜேகே அழகாக பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படியே அவரோட பைக்கில் உட்காந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்ருக்காங்க, ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு. இப்போ ஜிம்மினை நோட் பண்ணிடுறாங்க, பட் அவர் எதுவும் கண்டுக்கல. அவர் லைட்டாக அவரோட ஃபேஸ் வந்து கூல்ல வச்ச மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் போயிடுறாரு அவரோட கிளாஸ்க்கு. அங்கே போயிட்டு கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் இன்டர்வல் பீரியடில் இந்த மாதிரி அங்கே டேயாங் வரும்போது ஜிம்மின் இருக்கிறத பார்க்குறாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரும் கூப்பிட்டு, ஓகே தானே, நீ நல்லா ஆயிடுச்சா, பரவாயில்லையா, ஓகே, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உன் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கு சீனியர், நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, ஐம் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி ஜிம்மினும் வந்து கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அவரும் சரி ஓகே, நீ உன்னோட வேலையை பாரு, சரியா, எதாக இருந்தாலும் என்னை வந்து மீட் பண்ணு, ஓகேவா, ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக ஜிம்மினோட ஹேரை வந்து ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணிவிட்டு சரி போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது, ப்ளஷ் ஆகிடுறாங்க. நம்ம டே வந்து அப்படி ஜிம்மினை வந்து தொடும்போது அப்போது உள்ளே போகிறாங்க. இதை ஃபேரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன நடக்குது ஜிம்மின் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு ஃபேரி அப்படின்றாங்க. என்ன டேயாங் சீனியர் டச் பண்ணிலாம் பேசுகிறாங்க, தெரியலையே, எனக்கு ஒன்றும் இல்லையே, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சொன்னாங்க
அதை டச் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லையே, ஹேர் நம்ம குழந்த மாதிரி டச் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ லூஸ் மாதிரி பண்ணாத அப்படி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு கிளாஸ் முடியுது. இப்போ லஞ்ச் பீரியட் தான். நம்ம கேன்டீனுக்கு ஃபேரியும் ஜிமினும் வந்துட்டுருக்காங்க லஞ்சுக்காக. அப்போது அந்த இடத்துல நம்ம ஜேகே அவங்க ஃப்ரெண்டோட நின்று பேசிட்டுருக்காங்க. ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டுருக்காங்க. ஒரு 10 ஸ்டெப் தள்ளி நம்ம ஜிமினும் ஃபேரியும் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜேகே மச்சான் ஒரு நிமிஷம் வர அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கவனிக்கல, அவனுங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறதால இப்போது ஜேகே ஜிமின் கிட்ட தான் போகிறாங்க. போயிட்டு அவரோட கையில் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வச்சுட்டு இந்த ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து ஒரு மாதிரி கோல்டாகவே கிளம்பிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரே ஷாக்கு. இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஃபேரி தான் ஒரு மாதிரி குழப்பமாக ஜிமினையே பார்க்குறா. ஜிமினுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. சரி அப்படியே போகுது அவங்களுக்கும். இப்போ ஈவினிங் ஆகுது. நம்ம டேயாங்கும் அவர் கிளாஸ் முடிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டார். இப்போ நம்ம ஜேகே தான் கீழே அவர் பார்க்கிங்லேருந்து அப்போ தான் பைக் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்களோட பஸ் ஸ்டாப்க்கு. ஸோ இதை ஜேகே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க, இவரும் பொறுமையாக போயிட்டுருக்காங்க முன்னாடி. அப்போது ஜிமின் பார்க்குறாங்க ஃபேரி அவர் அந்த சீனியர் ஜேகே சீனியர் தனியாக இருக்காங்க, நான் போய்ட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின், நான் வெயிட் பண்ணுறேன் நீ போ அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜேகே தான் இங்கே பைக்லேருந்து வராங்க. இப்போ ஜிமின் வர்றது அவரை நோக்கி நடந்து வர்றதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல அப்படியே பைக்கை நிறுத்துகிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அவர் பக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு நிற்கிறாங்க. ஜிமினை அவர் பார்க்குறாரு. ஆனால் ஜிமின் ஹெட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஜேகே நின்றுட்டு சொல்லு அப்படின்றாங்க. அது சீனியர் என்ன இந்த சைடு வந்திருக்க, கிளம்பலையா வீட்டுக்கு, டைம் ஆகுதில்ல அப்படின்றாரு. இல்லை சீனியர் அன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களே அதுக்கு உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே நான் அவங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஜிமின்ல நீ என்னாச்சு, நான் தெரியாமல் நான் கிரவுண்டுன்னு நினச்சி கிக் பண்ணதில் பால் மேலே பட்டுருச்சு, இதுக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடும் அப்படின்றாங்க. ஜிமின் ஒரு மாதிரி இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர், நான் ஓகே தான், நீங்கள் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஒரு மாதிரி இதுவாக பார்க்குறாங்க. என்ன இவன் நம்ம அடிபட்டது நம்மளாலன்னு தெரிஞ்சு கூட இவன் எதுவுமே கேர் பண்ணிக்கலையே அப்படின்ட்டு அவருக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே சீனியர் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. ஓகே பார்த்து போ, இல்லை ட்ராப் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம் சீனியர் நானே போய்க்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே பார்த்து போங்க அப்படின்ட்டு அவரும் அனுப்பிச்சிட்றாங்க. ஜிமினும் வந்துடுறாங்க. ஜேகேயோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல்.